வணக்க மக்களே, சூப்பர் சுவையான 10 கிலோ மட்டன் தம் பிரியாணி சூப்பர் சுவையா சூப்பரா நம்ம ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்க மக்களே, இப்ப நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 10 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். அதுக்கு தேவையான 3 லிட்டர் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். 10 கிலோவுக்கு 3 லிட்டர் எண்ணெய் சேர்த்துடலாம். ஆமா, எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை ஏலக்காய் நம்ம சேர்த்துடலாம். ஏலக்காய் 10 கிராம், பட்டை 10 கிராம், பிரிஞ்சி இலை 10 கிராம், அன்னாச்சி பூ 10 கிராம் நம்ம சேர்த்துடலாம். பட்டை நல்லா பொரிஞ்சதுன்னு 4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ பச்சை மிளகாய், 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப நம்ம 4 கிலோ வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 10 கிலோவுக்கு 4 கிலோ வெங்காயம், 10 கிலோ மட்டன் பிரியாணிக்கு. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதக்கணும். நம்ம வந்து கிளறி விட்டு மூடி விட்டுடலாம். போடவே இல்லை. மட்டன் பிரியாணிக்கு 4 கிலோ பச்சை மிளகாய், 4 கிலோ வெங்காயம் நம்ம சேர்த்துட்டோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்குற அளவுக்கு நம்ம வச்சு மூடி விட்டுறோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இப்ப நம்ம ராயல் புல்லட் எடுத்துக்கிறோம். பிரியாணி அரிசி சூப்பரான பச்சை அரிசி எடுத்துக்கிறோம் 10 கிலோ. அதை நம்ம இப்ப ஊற வச்சிடலாங்க. அரிசி வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்பதான் நல்லா பிரியாணி அரிசி வந்து நம்ம சூப்பரா நீட்டா வர சாப்பாடு வந்து. வாங்க நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி வந்து நல்லா வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊற வச்சிடலாம். வெங்காயம் பாருங்க நல்லா பொன்னிறமா வதக்கிடுச்சு. இப்ப நம்ம 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு நம்ம சேர்த்துடலாம். இந்த அளவு வதக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் பாருங்க பொன்னிறமா இந்த அளவு வதக்கிடுச்சு கரெக்டா. இந்த அளவு வதக்கின பிறகு நம்ம 1 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். பூண்டு 1 கிலோ, இஞ்சி 1 கிலோ. 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நல்லா வாசம் நல்லா வரும். அப்ப நம்ம 4 கிலோ தக்காளி நம்ம தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம 4 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம 4 கிலோ தக்காளி நம்ம சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். தக்காளி எண்ணெயில நல்லா வதக்கும் போது சூப்பரா இருக்குங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒரு டைம் சமைச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரான ஒரு 10 கிலோ மட்டன் தம் பிரியாணி சூப்பரா ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஒரு முறை செய்து பாருங்க, சூப்பரா இருக்கும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம 10 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 8 கிலோ மட்டன் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம 8 கிலோ மட்டன் சேர்த்துடலாங்க. மட்டன் சேர்த்துட்டு கறி வேகிறதுக்கு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10-20 நிமிஷம், அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். அப்ப நீங்க கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திடுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் வெந்தாதான் கறி நல்லா ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுறலாம். கறி பாதி அளவு நல்லா வெந்ததும் இப்ப நம்ம 1 லிட்டர் தயிர் சேர்த்துடலாங்க. இப்ப நான் வந்து 1 லிட்டர் தயிர் சேர்க்கறேங்க. தயிர் சேருங்க, நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா புளிப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால தயிர் 1 லிட்டர் சேர்த்தா போதும். 1 லிட்டர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். நல்லா கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க.
கறி நல்லா வெந்ததும் மசாலா என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் தனி மிளகுத்தூள், 50 கிராம் மல்லித்தூள், 50 கிராம் பிரியாணி மசாலா, 50 கிராம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். கறி நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் கறி வந்தோன்னா நம்ம மசாலா கட் பண்ணி சேர்த்துடலாம். பாருங்க, கறி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இப்ப நம்ம சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். கலர் பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க, நல்லா கலர் பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலா வெந்த உடனே நம்ம அளவு தண்ணியை வச்சிடலாங்க. கலர் நல்லா எந்த அளவுல வந்திருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. பாருங்க, நல்லா பாருங்க, மசாலா நல்லா கிரேவி நல்லா சூப்பரா வந்திருக்கு. பாருங்க, நல்லா சூப்பரா நைஸா இருக்கு. கறியும் மசாலாவும் நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்ப நம்ம அளவு தண்ணி எவ்வளவு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணியை நம்ம வச்சிடலாம். பாருங்க, கறி நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. 10 கிலோ மட்டன் பிரியாணிக்கு நம்ம இப்ப 18 லிட்டர் தண்ணி வைக்கிறோங்க. இப்ப நம்ம 18 1க்கு 2 வைக்கக்கூடாது. 1க்கு 1.25 கணக்குல ஒரு 2 லிட்டர் கம்மி பண்ணிட்டு மீது 18 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. அப்போதான் கரெக்டா இருக்கும். உப்பு ஏற்கனவே நம்ம கறியில சேர்த்துருக்கோம். நம்ம தேவையான கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு அளவா பார்த்து சேருங்க. உப்பு அதிகமாக சேர்த்து கரெக்டா இருக்கணும். ஒரு பாக்கெட்ல 1/2 பாக்கெட் உப்பு சேர்த்திருக்கேன். கரெக்டா இருக்கும். மக்களே, நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப ஊற வச்சிருக்க அரிசியை நம்ம இப்ப சேர்த்துடலாம். 10 கிலோ அரிசி நல்லா ஊறிச்சு. இப்ப நம்ம அரிசியை நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு. பாருங்க, புதினா கொத்தமல்லி தண்ணியில விட்டு நல்லா அலசி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம புதினா மல்லி சேர்த்துடலாங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம புதினா மல்லி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 1/4 லிட்டர் நம்ம நெய் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம 1/4 லிட்டர் நெய் சேர்த்துடலாங்க. நெய்யும் புதினா மல்லியும் தண்ணி இருக்கும்போது சேருங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். மொத்த சாப்பாடோட டேஸ்ட் ஃப்ளவரும் உங்களுக்கு கிடைக்கும். சாப்பாடு தம் எடுத்த பிறகு எதுவுமே சேர்க்காதீங்க. இப்ப சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். புதினா கொத்தமல்லி நெய் சேர்த்துட்டு இப்ப நீங்க கிளறும் போது தெரியுங்க. பாருங்க, சாப்பாடு எல்லாம் தண்ணி நல்லா இழுத்துக்குச்சு மேல. இப்ப நம்ம தம் போடுற பதம் நல்லா வந்துருச்சு. பாருங்க, கரெக்டா தம் போற பார்த்து வந்துச்சு. இப்ப நம்ம சாப்பாடு அண்ணன் வெளியே எடுத்துட்டு தம் போடலாம். அண்ணன் வெளியே எடுத்துடலாம். ஒரு 20 நிமிஷம் சாப்பாடு தம் போட்டு இறக்கி பார்ப்போம். சாப்பாடு எந்த அளவுக்கு பார்க்கலாம் வாங்க. பத்து கிலோ மட்டன் பிரியாணி தம் வரைக்கும் போறோம். எந்த அளவுக்கு பாருங்க, சூப்பரான ஒரு 10 கிலோ மட்டன் ரெடியா இருக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி கிட்டோம். நல்லா கவர் பண்ணியாரா கண்டி கண்டி எந்த அளவுக்கு பாருங்க, சூப்பரான மட்டன் பிரியாணி 10 கிலோ ரெடியா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க.